ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ரெசிபி பிரெட் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை எடுத்து அது கூட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெட்டை அதில் நனைச்சி அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசைக்கல்லில் ப்ரெட்டு வச்சிட்டோம். ப்ரெட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த முட்டையோட எக்கோட அந்த மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இதில் 2 ஸ்டைல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி அதாவது டிப் பண்ணி எடுத்து தோசைக்கல்லில் போடுறது ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை விட இப்படி பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்குது. 2 ஸ்டைல் இருக்குது. நாங்கள் இந்த 2வது ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம். ஏன் நம்ம அப்படியே டிப் பண்ணல அப்படின்னா அது அந்த வெங்காயம்லாம் அதில் ஒட்டாது. அதனால் நம்ம இப்படி எடுத்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறோம். இப்போ நல்லா எண்ணெயை விட்டு வேக வச்சு திருப்பி போட போகிறோம். வேகட்டும். வெந்ததை திருப்பிடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்ட வாட்டியும் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இந்த பக்கமும் வேக வைக்கணும். நம்ம உப்பு, காரத்துக்கு பெப்பர் எல்லாமே முன்னாடியே போட்டு கலக்கினதுனால நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெட்டில் இது பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நமக்கு ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.